வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில் த கேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இது 3ஆவதாக ரிலீஸ் ஆன ஷார்ட் ஸ்டோரி. இதுவும் ஒரு வழக்கமான ஒரு ஷெர்லாக்கோட இன்டெலிஜென்ஸை காட்டுற ஒரு கதை தான். வாங்க கதை பேசலாம். ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, வழக்கம் போல் 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அந்த வீட்டில் தான் ஷெர்லாக்கும் வாட்சனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷெர்லாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாழ்க்கை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது. நம்ம அந்த ஃபிக்ஷன் புனைவு நாவல்லலாம் வர்ற கதைகளை விட சுவாரஸ்யமானது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்கிறாரு. ஆனால் வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, அதை கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் பண்ணுறாரு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கிறது, ஒரு கதையில் வாசிக்கிற மாதிரி, இந்த மாதிரி டன்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் உள்ள இது கிடையாது நம்ம வாழ்க்கை. ரொம்ப நார்மலாக போகிற ஒரு போரிங்கானது தான் நம்மளோட வாழ்க்கை, அதுதான் நம்மளோட ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி வாட்சன் சொல்கிறாரு. ஷெர்லாக், இல்லை நீ யோசிச்சு பாரு, கொஞ்சம் நம்ம எத்தனை சுவாரஸ்யமான கேஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த அப்படி 1-2 கேஸையும் அவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சுவாரஸ்யமான கேஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்கிற? ஸோ ரியல் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ ஷெர்லாக் வீட்டை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க 2 பேரும் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஒரு பெண்மணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, பாரு, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கை சுவாரஸ்யமானது தான் அப்படிங்கிற மாதிரி ஷெர்லாக் வாட்சன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த பெண்மணி ஒரு யங் லேடி ஷெர்லாக் வீட்டை நோக்கி வர்றாங்க. ஆனால் அவங்க வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. வீட்டுக்குள்ளே வரலாமா வேணாமா, ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் தான் அந்த வீட்டு காலிங் பில்லையே அவங்க அடிக்கிறாங்க. ஒரு 2-3 தடவை முன்னாடி வந்துட்டு பின்னாடி போவாங்க. இது எல்லாமே ஷெர்லாக் கவனிக்கிறார். அப்போ ஷெர்லாக் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே ஷெர்லாக்கோட பார்வை என்ன இருக்கும், எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவார் இல்லையா. அந்த பார்த்தோன்னே சொல்கிறாரு, இந்த யங் லேடி ஏதோ லவ், ரொமான்ஸ் ஆர் அஃபேர் இது ரிலேட்டடான கேஸை தான் கொண்டு வரப்போகுது. அதனால தான் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தயக்கம் இருக்குது. வரலாமா வேணாமா, ஷெர்லாக்கை மீட் பண்ணலாமா, அந்த கேஸை நம்ம ரிவீல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அந்த பெண்மணிக்கு இருக்குது. அதனால தான் அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வாட்சன்ட்ட சொல்லுவார். இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே காலிங் பில்லை அந்த யங் லேடி அடிப்பாங்க. உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 25-26 ஏஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு யங் லேடி அவங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க பேர் மேரி சதர்லேண்ட் அப்படிங்கிறது அவங்களோட பேர். ஸோ இப்போ அவங்களோட கேஸை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு உங்களை ஒரு கேரக்டர் நேமை சொல்லி ஒரு பழைய கேஸை சொல்லி, இந்த கேஸ் மூலமாக தான் எனக்கு தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ஈஸ்தர்னு ஒருத்தவங்களோட நேமை சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் நீங்கள் அவங்க உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்றினீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க. அவங்க மூலமாக தான் உங்களை எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னோட கேஸையும் சால்வ் பண்ணி தருவீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க, மேரி சதர்லேண்ட். ஸோ திரும்ப அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க. மேரி சதர்லேண்ட் லண்டனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா பேர் விண்டி பேங்க். ஆனால் அவங்க அப்பா ஓன் ஃபாதர் கிடையாது, ஸ்டெப் ஃபாதர். அவங்க அம்மாவோட 2வது கணவர். அவங்க அம்மா கூடயும் ஸ்டெப் ஃபாதர் கூடயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போனார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, இவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போனார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தனியாக தான் அவங்க அப்பாவோட பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் ரீசெண்டாக அவங்க அம்மா இவங்க விண்டி பேங்கை கல்யாணம் பண்ணுறாங்க, 2வது கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போது இவங்க கூட தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது வருமானம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவோட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்துல இருந்து இவங்களுக்கு வருஷம் ஒரு 100 யூரோ வரும். 100 யூரோங்கிறது அப்போ பெரிய பணம். இப்போ உள்ள ரேட்டுக்கு நீங்கள் அந்த மணி வேல்யூக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்கிறேன். அந்த மாதிரி அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் அந்த 100 யூரோங்கிறது. ஸோ வருஷம் இது அவங்க அப்பாவோட இதில் இருந்து வரும். அது போக நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, மேரி சதர்லேண்ட். உடனே ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் டைப்ரைட்டராக தானே இருக்கீங்க அப்படிம்பாரு. உடனே மேரி சதர்லேண்டுக்கு ஷாக்காக இருக்கும். நான் டைப்ரைட்டருங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐ சைட்டு வேறு கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஷெர்லாக்கு. எப்படி இவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், உங்களோட விரல் நெகங்கள் எல்லாமே தேஞ்சு போயிருக்கு. ஸோ அது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஏதோ அந்த விரல்களை வச்சு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த காலிங் பெல் அடிக்கும் போது இந்த நம்ம கரெக்டான டோர் நம்பர் தான் வரணுமாங்கிறத
ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு பார்த்தீங்க, அப்போ உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் டைப் ரைட்டிங் ஜாப் தான் பண்ணுவீங்கன்னு நாங்கள் கெஸ் பண்ணேன் அப்படின்னா. ஸோ இவங்க வந்து ஷெர்லாக்கோட இன்டெலிஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இதுக்கு தான் எல்லாருமே வந்து ஷெர்லாக்ட்ட போன்னு சொல்லியிருக்காங்க, ஷெர்லாக் வந்து ஒரு பெரிய அறிவாளி தான் அப்படிங்கிறத மேரி சதர்லாந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ திரும்ப மேரி சதர்லாந்து வந்து அவங்க கதையை கண்டினியூ பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, எனக்கு இந்த 100 யூரோ வருதுல்ல, இந்த அவங்க அப்பா பணத்தில் அவங்க அப்பா சொத்துல இருந்து அதை வந்து மேக்ஸிமம் அவங்க ஃபேமிலிக்கே கொடுத்துருவாங்க. இது வந்து விண்டி பேங்க் இருக்கார் இல்லையா, அவங்க ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதை வந்து ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு, அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன இது. ஸோ இவங்களோட அந்த 100 யூரோவும் அவங்களோட அம்மாவுக்கும் அவங்க ஸ்டெப் ஃபாதருக்குமே போயிடும். அப்போ இவங்களோட செலவுகளுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த டைப் ரைட்டராக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் தான் நான் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவர் பேர் வந்து ஹாஸ்மர் ஏஞ்சல். இந்த ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து டிஸப்பியர் ஆகிட்டார், தொலைஞ்சு போயிட்டார். இப்போ அவரை கண்டுபிடிக்கிறதா அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லி ஷெர்லாக்ட்ட அவங்க கேஸை சொல்கிறாங்க. இப்போ ஷெர்லாக் கேட்குறாரு, இந்த ஹாஸ்மர் ஏஞ்சல் யார், அவரை நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஸோ நான் ஹாஸ்மர் ஏஞ்சலை வந்து ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தேன்னா, ஒரு பார்ட்டியில் தான் மீட் பண்ணேன். இதில் என்னென்னா, இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறது, வெளியே ஊர் சுற்றுறது, இதெல்லாம் என்னோடய ஸ்டெப் ஃபாதருக்கு வந்து பிடிக்காது. அதனால் நான் அவர் வீட்டில் இருந்தார்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன். என்னோடய வேலைக்கு போவேன், வேலையிலேருந்து வீட்டுக்கு வருவேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன். ஒரு தடவை எங்கள் அப்பா வந்து ஸ்டெப் ஃபாதர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தார். அவர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தார். இந்த சமயத்தில் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அந்த பார்ட்டியில் தான் நான் ஹாஸ்மர் ஏஞ்சலை மீட் பண்ணுறேன். ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து ஒரு கண்ணாடி போட்டிருப்பார், எப்போவுமே ஒரு கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருப்பார். ஒரு ஹஸ்கி வாய்ஸில் தான் அவர் பேசுவார். அவரோட டோனே ஹஸ்கி வாய்ஸில் தான் இருக்கும். அவர் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள் அதுக்கடுத்து அவரை வேறு எங்கேயுமே நான் ஹாஸ்மர் ஏஞ்சலை மீட் பண்ணதே இல்லை. பட் ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து லெட்டர் அனுப்புவார் எனக்கு அப்பப்போ. லெட்டர் அனுப்புவார். ஸோ லெட்டர்லேயே நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த லெட்டர்லேயே எங்களுக்குள்ளே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு காதல் உருவாயிருச்சு. அப்போ திரும்ப அவர் எனக்கு சந்திக்கணும்னு ஆசை. பட் எங்கள் அப்பா இருக்கார், ஸ்டெப் ஃபாதர் இருக்கும்போது நான் அவரை மீட் பண்ண முடியாது. திரும்ப விண்டி பேங்க் வந்து ஃப்ரான்ஸுக்கு போனார். என்னோடய ஸ்டெப் ஃபாதர் ஒரு தடவை ஃப்ரான்ஸுக்கு போகும்போது திரும்ப வந்து அவரை நான் மீட் பண்ணேன். இவர் ஹாஸ்மர் ஏஞ்சலை மீட் பண்ணேன். நாங்கள் ஒரு லாங் வாக் போனோம். அந்த வாக்கிங் போகும்போது தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தோம். அப்போ எனக்கு ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கும் அது ஓகேன்னு தோணுச்சு. நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எங்கள் அம்மாவும் ஓகே. பட் விண்டி பேங்க்கிட்ட இதை நம்ம சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு, கொஞ்சம் கல்யாணம்லாம் முடியட்டும், அதுக்கடுத்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஸ்டெப் ஃபாதர்கிட்ட எதுவுமே சொல்லலை. திரும்ப அவர் எப்போமாவது ஃப்ரான்ஸுக்கு எங்கேயாவது போகும்போது நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். திரும்ப அதே மாதிரி அவர் ஒரு நாள் ஃப்ரான்ஸுக்கு போனார். இங்கே நாங்கள் கல்யாண வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணோம். எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட நடந்துருச்சு. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது தான் ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ என்ன ஒரு சூழ்நிலையிலையும் என்னை வந்து கைவிட்டக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கலாம் என்னோடய வாழ்க்கையில், ஆனால் நீ என்னை கைவிட்டக்கூடாதுங்கிறத எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. நானும் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இப்போ அடுத்த நாள் கல்யாணம் நடந்துட்டு நாங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி போகிறோம். பின்னாடி ஹாஸ்மர் ஏஞ்சலும் அவங்க அம்மாவும் வர்றதா இருந்துச்சு. நாங்கள் கேபில் சர்ச்சுக்கு போயிட்டோம். ஹாஸ்மர் ஏஞ்சல் வரவே இல்லை. நாங்கள் அதுக்கடுத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் சர்ச்சில், நானும் என்னோடய அம்மாவும். ரொம்ப நேரமாக ஹாஸ்மர் ஏஞ்சல் வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் திரும்ப போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறோம். ஹாஸ்மர் ஏஞ்சல் எங்கே போனார்னு தெரியாது. ஹி கம்ப்ளீட்லி டிஸப்பியர்ட். அதுக்கடுத்து ஹாஸ்மர் ஏஞ்சல் எங்கே இருக்கிறாரு, என்ன ஆனார் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரில. நான் ஸ்டில் ஆனால் அவரை மட்டும்தான் நான் உண்மையாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, எக்காரணம் கொண்டு நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு நான் லாயலாக இருப்பேன்ட்டு அந்த ப்ராமிஸை நான் இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றுறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்றுவேன். அதனால் எனக்கு நீங்கள் ஹாஸ்மர் ஏஞ்சலை காப்பாற்றி கொடுங்க. எனக்கு இப்போ என்ன டவுட்டுனா, அவர் சொன்னார் இல்லையா, எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை விட்டுறக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னார்ல. எனக்கு ஒருவேளை அவருக்கு ஏதோ பர்சனலாக ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதில் ஏதோ அவர் மாட்டிக்கிட்டாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நீங்கள் ஹாஸ்மர் ஏஞ்சலை கண்டுபிடிச்சி கொடுங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேரி சதர்லாண்ட் வந்து அவங்களோட கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த லெட்டர் கான்வர்சேஷன் தான் சொல்லும் போதே ஷெர்லாக்கு வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 தடவை தான் மீட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டியில் மீட் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து ஒரு வாக்கிங் போயிருக்காங்க. 2 மீட்டில் எப்படி வந்து ஒருத்தரை என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்து அவரும் வந்தார், இந்த ஹாஸ்மர் ஏஞ்சலும் வந்தார், மேரி சதர்லாந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஷெர்லாக்கு வருது. இன்னொன்று என்னென்னா, அவங்க லெட்டர் கான்வர்சேஷன் இருக்குல்ல, வெறும் லெட்டர் கான்வர்சேஷன் தான். லெட்டர் கான்வர்சேஷன்லேயே லவ் டெவலப் ஆகி கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த லெட்டர் கான்வர்சேஷனில் எல்லாமே லெட்டர் அவங்க அனுப்பியிருக்காருல ஹாஸ்மர் ஏஞ்சல், எல்லா லெட்டரும் எப்படி அனுப்பியிருப்பாருன்னா
டைப்ரைட்டட் லெட்டர் தான் அனுப்பியிருப்பார். எதுவுமே கைப்பட எழுதின லெட்டர் கிடையாது. அந்த லெட்டரெல்லாம் அவங்க காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே அவருக்கு வந்து கொஞ்சம் வீடாக இருக்கும். அந்த காலத்தில் லெட்டர் எப்படி எழுப்போம்? நம்ம எல்லாருமே கையில் எழுதி தான் லெட்டர் அனுப்போம் இல்லையா? ஏன் வந்து டைப்ரைட்டர் லெட்டராக அவர் அனுப்பியிருக்காரு? ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அவர் உட்காந்து டைப்ரைட்டரில் அடித்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. இதுவுமே அவருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். உடனே மேரி சதர்லாந்து வந்து நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இப்போ வாட்சனும் ஷெர்லாக்கும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ஷெர்லாக் அப்படிங்கிற மாதிரி வாட்சன் கேட்பார். ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, இந்த ஹாஸ்மர் ஏஞ்சல்ங்கிறவர் அவரோட ஐடென்டிட்டியை வந்து வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த அனுப்பின லெட்டரில் எல்லாமே டைப்ரைட்டர் லெட்டர், கீழே இருக்க கையெழுத்து முதற்கொண்டு டைப்ரைட்டர் தான். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போவுமே நம்மளுக்கெல்லாம் எல்லாமே டாக்குமெண்ட் தான் இல்லையா, டிஜிட்டல் டாக்குமெண்ட் தான். பட் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டில் கீழே இருக்க சிக்னேச்சர் மட்டும் பாருங்கள், கைப்பட சிக்னேச்சர் பண்ணதாக இருக்கும். இல்லைன்னா கைப்பட சிக்னேச்சர் பண்ணதை கிராப் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த சிக்னேச்சருமே டைப்ரைட்டடாக இருக்காது, மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டில் இருக்காது. இப்போ உள்ளதே அப்படின்னா அந்த காலத்தில் அதுதான். ஏன்னா சிக்னேச்சர்லாம் ஆத்தென்டிகேட்டட் அப்போ உள்ளது. ஏன்னா செக்கில் முதற்கொண்டு அப்போ வந்து சிக்னேச்சர் வச்சு தான் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா. அந்த லெட்டர்லையும் எதுக்கு வந்து அவர் வந்து சிக்னேச்சரை வந்து கைப்பட எழுதாமல் டைப்ரைட்டடாக ஒரு டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. அப்போது அவரோட கையெழுத்து வெளியே தெரியக்கூடாது, எந்த ஒரு விதத்துலையும் தன்னை யாரும் ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது, தன்னோட கையெழுத்தை வச்ச கூட யாரும் என்னை ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து ஷெர்லாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா 2 விஷயந்தான். அதே மாதிரி ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து எங்கே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே அவரோட அட்ரஸ் வந்து தெரியவே தெரியாது. ஃப்ரம் அட்ரஸே இருக்காது. ஃப்ரம் அட்ரஸ் ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் நேமில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒரு டைப்ரைட்டராக இருக்கார். இது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் மேரி சதர்லாண்டுக்கு. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியாது ஹாஸ்மர் ஏஞ்சலை பற்றி. அப்போது நீ 2 லெட்டர் அனுப்பு. ஒரு லெட்ரு விண்டி பேங்க்குக்கு அனுப்பு. விண்டி பேங்க்குக்கு நான் உங்களை வந்து ஒரு 6 மணிக்கு மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசணும்னு ஒரு லெட்டர் அனுப்பு. இன்னொரு லெட்ரு அவர் ஸ்ட்ரீட் சொன்னார்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு கவுன்சிலுக்கு அனுப்பு. இந்த மாதிரி ஹாஸ்மர் ஏஞ்சல்னு ஒருத்தர் வந்து அங்கே டைப்ரைட்டராக இருக்காரா ஏதாவது ஒரு கன்சர்னில் அப்படிங்கிற ஒரு லெட்டர் அனுப்பு. இந்த 2 லெட்டருக்கும் ரிப்ளை வரட்டும், நான் யார் இந்த வேலைகளெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த 2 லெட்டருக்குமே ரிப்ளை வருது. அங்கே என்ன வருதுன்னா, ஹாஸ்மர் ஏஞ்சல்னு ஒருத்தன் கிடையாது, இந்த நேம் கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வருது. இங்கே விண்டி பேங்க் அந்த மேரி சதர்லாந்தோட ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ரிப்ளை லெட்டர், அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாரு. ஸோ அடுத்த நாள் ஒரு 6 மணிக்கு விண்டி பேங்க் வந்து இவங்களை மீட் பண்ண வர்றாரு. இதில் விண்டி பேங்க் பார்க்கும்போது ஷெர்லாக் என்ன தோணுதுன்னா, விண்டி பேங்க்குக்கு வந்து வயசு ரொம்ப கம்மி. அதாவது மேரி சதர்லாந்தோட ஒரு 4-5 வயசு தான் அதிகம் அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு. ஸோ ஒரு யங் ஏஜாக தான் இருக்கார் விண்டி பேங்க். ஸோ விண்டி பேங்கை பார்க்குறாரு. விண்டி பேங்கை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல கேஸை வந்து ரிவீல் பண்ணிடுறாரு ஷெர்லாக்கு. நீங்கள் தானே ஹாஸ்மர் ஏஞ்சலாக ஃபேக் ஐடென்டிட்டி பண்ணீங்க அப்படிங்கிறாரு. உடனே இதை கேட்டவுடனே விண்டி பேங்குக்கு வந்து ஷாக் ஆயிரும். இல்லை அப்படிம்பார். உடனே வாட்சன் அது எப்படி அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர், அவர் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பார், அவரே அவர் பொண்ணை வந்து லவ் பண்ண மாதிரி ஏமாற்றிருப்பாருன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி வாட்சன் கேட்பார். எஸ், அவர் தான் பண்ணார். ஏன்னா ஹாஸ்மர் ஏஞ்சல் எப்போல்லாம் அப்பியர் ஆகுறாரு அப்படின்னா, எப்போல்லாம் விண்டி பேங்க் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, இங்கேருந்து அவர் வெளியே எங்கேயாவது போகிறாரு அப்படிங்கிற அவர் இல்லாத சமயத்தில் தான் ஹாஸ்மர் ஏஞ்சல் வெளியே வர்றார். 3 தடவை தான் ஹாஸ்மர் ஏஞ்சல் வந்து ஷெர்லாக் மேரி சதர்லாந்தை மீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி, 2வது தடவை ஒரு வாக்கிங், 3வது தடவை கல்யாண நாள். 3 தடவை தான் மீட் பண்ணியிருக்காரு. 3 தடவையும் விண்டி பேங்க் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டார், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வெளியூருக்கு போயிட்டார். அப்போது அதே மாதிரி ஹாஸ்மர் ஏஞ்சலோட ஐடென்டிட்டி என்ன, ஒரு கருப்பு கலர் கண்ணாடி எப்போவுமே போட்டிருப்பாரு, ஒரு கேப், ஒரு ஹேட் போட்டிருப்பாரு, ஹஸ்கி வாய்ஸில் பேசுவார். அதாவது அவரோட நார்மல் வாய்ஸில் அவர் பேசவே மாட்டார். அப்போ அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கணும்னு நினைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கைப்பட ஏதாவது ஒரு இதில் லெட்டர்லையோ ஒரு சிக்னேச்சர்லையோ விண்டி பேங்கோட கையெழுத்து அதில் மேட்ச் ஆகிடக்கூடாது, மேரி சதர்லாந்துக்கு டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் அவர் திரும்ப இந்த விஷயத்தை வந்து டைப்ரைட்டர் லெட்டராகவே அனுப்புகிறார். ஸோ இதை எதுக்கு அவர் செய்கிறாரு அப்படின்னா, அந்த 100 யூரோக்காண்டி தான் பண்ணுறாரு. மேரி சதர்லாந்துக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அந்த 100 யூரோ வந்து அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். பட் மேரி சதர்லாந்து மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த 100 யூரோ இவங்களுக்கு வராது, மேரி சதர்லாந்துக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் போகும். இவங்க மேரி சதர்லாந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீ எனக்கு 100 யூரோ எனக்கு கூடன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்போது மேரி சதர்லாந்து வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்தால் தான் இவர் சந்தோஷமாக வாழ முடியும், இவருக்கு நிறையா பணம் கிடைக்கும். அப்போது மேரி சதர்லாந்து வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னா
அவளை எமோஷ்னலி லாக் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேக்காக ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஃபேக்கான கேரக்டர் தான் ஹாஸ்மர் ஏஞ்சல். அந்த ஹாஸ்மர் ஏஞ்சலை வச்சு மேரி சதர்லாந்தை லவ்வில் விழ வைக்கிறாரு. காதலில் விழுந்த பிறகு அந்த காதல்லே இருக்கிற அந்த பொண்ணை அப்படியே இருக்க வைக்கணுங்கிறக்காண்டி தான் ஒரு ப்ராமிஸ் வாங்குறாரு. எக்காரணம் கொண்டும் நீ என்னை விட்டு கொடுக்கக்கூடாது, எனக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ப்ராமிஸை வந்து அந்த பொண்ணு வந்து மனதார ஏற்றுக்குது. ஹாஸ்மர் ஏஞ்சல் தான் தன்னோட காதலன், தன் வாழ்க்கை ஃபுல்லாக ஹாஸ்மர் ஏஞ்சலுக்காக நான் காத்திருக்க தயார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மேரி சதர்லாந்து இருக்காங்க. இந்த மனநிலைக்கு அந்த சைக்காலஜிக்கலாக அவங்கள கொண்டு வந்தது வந்து கம்ப்ளீட்லி ஹாஸ்மர் ஏஞ்சலுங்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்த விண்டி பேங்க் தான். ஸோ அப்போ அப்படி ஒரு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு டிஸப்பியர் ஆயிடுறாரு. அப்போது வாழ்க்கை ஃபுல்லாக கல்யாணம் பண்ணாமல் மேரி சதர்லாந்து வந்து ஹாஸ்மர் ஏஞ்சல் வருவான்ட்டு அவனுக்காக காத்திருக்கும், கல்யாணமே பண்ணாது. அந்த 100 யூரோஸ் வந்து இவருக்கு கிடைக்கும், இவர் சந்தோஷமாக வாழலாம். இதுதான் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேஸை முடிப்பான். ஸோ ஷெர்லாக் இதை சொல்லி முடிப்பார். வாட்சன் அப்போ இவனை உடனே போலீஸில் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாட்சன் சொல்லுவார். இல்லை, இதை நீ எங்கேயுமே போய் இதை வந்து நீ ஒரு லீகலாக இந்த கேஸை நீ வந்து கொண்டே வர முடியாது. ஏன்னா அவன் ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி பண்ணியிருக்காரு. பட் அவரை ஏமாற்றி பணமோ காசோ இல்லை அப்யூஸோ எதுவுமே பண்ணல. அவர் மனதளவில் அவங்கள ஏமாற்றியிருக்காரு, அவங்கள்ட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். இதை நீ எங்கேயுமே போய் லீகலாக அவருக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டவுடனே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அந்த விண்டி பேங்க் வந்து வெளியே போயிடுவான். ஸோ அப்படியே இந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இதில் என்னென்னா, ஷெர்லாக் வந்து இந்த உண்மையை மேரி சதர்லாந்துக்கு சொல்ல மாட்டார். மேரி சதர்லாந்துக்கு சொல்லாததுக்கு அவர் என்ன காரணம் சொல்வார்னா, மேரி சதர்லாந்து வந்து காதலில் வயப்பட்ட ஒரு பெண், அவள் எக்காரணத்தை கொண்டு அதுலேருந்து வெளியே வர மாட்டா, என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. இப்படி ஒரு கதையை நான் போய் சொல்கிறேன்னா அவள் என்ன நினைப்பா அப்படின்னா, ஹாஸ்மர் ஏஞ்சலுக்கு வந்து ஏதோ நடந்துருச்சு, ஏதோ செத்து போயிட்டாரு, இல்லை வேறு ஏதோ தப்பாக நடந்து போச்சு, நான் அதை தாங்கிக்க மாட்டேன், நான் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வரணுங்கிறக்காண்டி இவங்க ஃபேக்காக ஒரு கதையை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படி தான் அந்த பொண்ணோட மனநிலை யோசிக்கும். அவள் அதை ஏற்றுக்கவே மாட்டா. அதனால் நான் அவள்கிட்ட சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கதை அப்படியே முடிஞ்சிடும். இந்த கதை ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப ஒரு விவாதத்துக்கு உட்பட்டது. இப்போவும் நீங்கள் கேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ரெட்டிட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரெட்டிட்டில் இந்த கதையை பற்றின நிறையா டிஸ்கஷன் ஓடி இருக்கும். ஏன்னா நம்ம ஷெர்லாக்குங்கிற கதாபாத்திரத்தை எப்படி பார்ப்போம், அவர் ஒரு ஹீரோங்கிறத தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் வந்து நியாயத்தை நிலைநிறுத்துறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வார். இப்படி தான் நம்ம மனதளவில் ஷெர்லாக் மேலே ஒரு மதிப்பு இருக்கும். அவரோட பிம்பம் வந்து நம்ம மனசில் அப்படி தான் இருக்குது இல்லையா. ஆனால் இந்த கதையில் வந்து அவர் நியாயத்தை நிலைநிறுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஜஸ்டிஸ் என்ன, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும், விண்டி பேங்க் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் உண்மையாவது மேரி சதர்லாந்துக்கு சொல்லி மேரி சதர்லாந்தில் அதை வெளியே கொண்டு வந்திருக்கணும் இல்லையா. ரெண்டையுமே ஷெர்லாக் பண்ணல. கேஸை கண்டுபிடிக்கிறதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல தான் ஷெர்லாக்குங்கிற அந்த கதாபாத்திரத்தோட கேரக்டர் ஆர்க்கை வந்து எழுத்தாளர் கோனன் ஜோயிலி வந்து ரொம்ப தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம் இல்லை, ஜஸ்டிஸ், நியாயம், மனிதாபிமானம், இதை எல்லாத்தையும் தாண்டி ஷெர்லாக் ஒரு விஷயம் இருக்குது. அவர் அதாவது ஒரு கேஸை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறத சால்வ் பண்ணணும். அதுதான் ஷெர்லாக்கோட ஒரே வேலை. அதுக்கப்புறம் அதில் ஜஸ்டிஸுங்கிறது ரொம்ப பல கேஸில் அவர் அதை தான் திரும்ப பண்ணியிருப்பார். பட் ஆனாலும் அதை தாண்டி ஜஸ்டிஸுங்கிறத தாண்டி எது ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டியை தாண்டி அவர் யோசிக்கவே மாட்டார், ப்ராக்டிக்கலை தாண்டி அவர் யோசிக்கவே மாட்டார். இதுதான் ஷெர்லாக்கோட கதாபாத்திரம். ஸோ இதனால தான் அந்த ஷெர்லாக்குங்கிற கதாபாத்திரம் கேஸை சால்வ் பண்ணியாச்சு. இந்த கேஸோட அடுத்த ஸ்டெப் என்ன, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது, சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மேரி சதர்லாந்து. ஏன்னா இவர் எல்லாரோட மனதையும் ரொம்ப அழகாக ரீட் பண்ணுற ஒரு கதாபாத்திரம் தான் ஷெர்லாக். அப்போது சைக்காலஜிக்கலாக இதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போ அவங்க டெஃபினெட்லி இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம சொல்லவும் தேவையில்லை, அவனை தண்டனை வாங்கி கொடுக்கவும் தேவையில்லை. என்னோட வேலை அந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன், ஹாஸ்மர் ஏஞ்சல் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதோட என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ இது கதை ரிலீஸ் ஆன சமயத்துலையும் ஷெர்லாக் ஏன் இப்படி பண்ணாருங்கிற மாதிரி ஒரு விவாதம் வந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த கதையை ரீட் பண்ணுறவங்க ஏன்டா அப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு இந்த கதையை ரீட் பண்ணி முடிச்சோடனே அதான் தோணுச்சு, ஏன்னா ஒரு முடிவே இல்லையே, இதை மேரி சதர்லாந்துகிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நீங்களும் கதையை வாசித்து பாருங்கள், டெஃபினெட்லி உங்களுக்கும் அப்படி தோணும். ஸோ அடுத்த கதையில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட டைம் பாஸ் சேனலில் திரும்ப பேசலாம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.